வாடா. என்னம்மா? நீ யாருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க தெரியுமா? 7 கொலையை பண்ணிட்டு 10-15 வருஷமா ஜெயில இருக்கிறவனோட தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க. பட்ட பகல்ல மார்க்கெட்ல 2 பேரை வெட்டி சாச்சதை நான் என் கண்ணால பாத்திருக்கேன்டா. இப்ப அவன் ஜெயில இருக்கான். அவன் வெளியே வந்தக்கப்புறம் உன் நிலைமை எங்க நிலைமை என்ன ஆகும்னு நீ நினைச்சு பாத்தியா? கல்யாணம் தான் முடிஞ்சு போச்சுல்ல, இனிமே பிரிச்சு வைக்க முடியும். விடுமா. இந்த மாதிரி அதிக பிரசங்கித்தனமா எல்லாம் பேசாத. இனிமே எந்த அடிதடிக்கு போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. என்னம்மா இதுக்கெல்லாம் போய் சத்தியம்? சத்தியம் பண்ணு. பண்ணு, சத்தியம் பண்ணுடா. பண்ணுன்றல. அண்ணே, இந்த விஷயத்துல நான் அம்மா பக்கம் தான். நீ உன் கூட போற தங்கச்சியோட கல்யாணத்தை பத்தி யோசிச்சு பாத்தியா? எவனோ ரவுடி பயலோட தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க. இத பாருமா, அண்ணனுக்கு உன்னை விட என் மேலதான் பாசம் அதிகம். இனிமே எந்த அடித்தடிக்கும் போக மாட்டேன், வம்பு தும்புக்கும் போக மாட்டேன்னு இந்த தலைமையில அடிச்சு சத்தியம் பண்ணிட்ட. இத மீறி நீ யாரையாவது அடிச்ச, இந்த தலைக்கு தான் ஆபத்து. இன்னைக்கு தண்டி நீ எனக்கு பொண்ணாவும் உங்க அண்ணனுக்கு தங்கச்சியாவும் பேசியிருக்க. இத பாரா, உன் தங்கச்சி மேல சத்தியம் பண்ணிருக்க. இனிமே எந்த சண்டைக்காவது போன அவளுக்கு தான் ஆபத்து. ஞாபகம் இருக்கட்டும். சாப்பிட வாங்க. ஏய் கழுத, அறிவு இருக்கா உனக்கு? என்னை பத்தி உனக்கு தெரியும்ல. நாளைக்கு ஏடா கூடமா இந்த மாதிரி அவனை போட்டு அடிப்ப, அப்ப உனக்கு தானே ஆபத்து. ஏன் இந்த மாதிரி பண்ண? சத்தியம் பண்ணது ஏன் தலையில இல்ல. என்ன வளர்ற? எவ தலையோ, நீ இனிமே யார அடிச்சாலும் மிதிச்சாலும் கொன்னாலும் இந்த முடிக்கு எவ சொந்தக்காரியோ அவளுக்கு தான் ஆபத்து. எப்படி? இப்பதான் என் தங்கச்சி. சத்திய நீயே தர்மத்தாயே. அக்கா நீங்க போய் சாப்பிடுங்க. பரவாயில்ல போங்கக்கா. ஒரு நிமிஷம். அங்க சிவப்பு சட்டை போட்டிருக்காருல? ஆமா, அவருக்கு என்ன? அவருக்கு லட்டு வைக்காதீங்க. சுகர் பேஷண்ட். நில்லுங்க. அங்க சிவப்பு சட்டை போட்டிருக்காருல? ஆமா, அவருக்கு முட்டை வைக்காதீங்க. ஏன்? அவருக்கு கேஸ் ட்ரபிள். நல்ல வேலை சொன்னீங்களே, இல்ல நான் ட்ரபிளா இருப்பேன். நில்லுங்க. அங்க சிவப்பு சட்டை போட்டிருக்காரே? ஆமா, அவருக்கு மீன் வைக்காதீங்க. ஏன்? அவரு சுத்த சைவம். பாருங்க, முட்டை கூட வைக்கல. நல்ல வேலை சொன்னீங்க. அங்க சிவப்பு சட்டை போட்டிருக்காரே? ஆமா, அவருக்கு மட்டன் சிக்கன் வைக்காதீங்க. எதுக்குமா? அவருக்கு கொலஸ்ட்ரால். உனக்கு ஏமா இவ்வளவு வைக்கிற? நான் அவரோட அத்தை பொண்ணு. ஓ, அதான் அவ்வளவு வைக்கிறையா? என்னங்கடா, நான் என்ன கேன பையன் மாதிரி தெரியலனா? எவரும் என் இலைக்கு எதுவுமே வைக்க மாட்டேன்றீங்க. இவன் இலையில வைக்கிறீங்க, இவன் இலையில வைக்கிறீங்க, அதோ அவன் இலையில வைக்கிறீங்க. வெறும் இலை திங்கிறதுக்கு நான் என்ன ஆட மாட்டேடா? அப்படியே இருக்கேன். ஏய், யாரா இங்க இன்சார்ஜ்? வர வர வர. வாடா வா. வணக்கம் தம்பி. அண்ணா வணக்கம். நான் தான் இன்சார்ஜ் பாண்டியன். ஆமா, சாப்பாடுல தான் குறையா? அரஞ்சன பாரு, சாப்பாடே வைக்கலையா? என்னது? வாயில எதுவுமே படலையா? சாப்பாடே போடலையா? முருகன் பாண்டியெல்லாம் வாங்கல. இல்ல சம்பளம் வாங்க. என்னல அண்ணாச்சி இலைக்கு எதுவுமே வைக்கலங்கற? அவருக்கு கேஸ் ட்ரபிளாம், அதான் முட்டை வைக்கல. கேஸ் ஆறு சுத்த சைவம், எப்படி மீன் வைக்கிறது? சைவமா? இவருக்கு உடம்பு பூரா கொலஸ்ட்ரால், அதான் மட்டனே காட்டல. கொலஸ்ட்ராலா? இவருக்கு சுகர், அதான் லட்டு வைக்கல. அதான் சுகரா? தெரிக்க. ஏய், சுகர்னு யாரா சொன்னது? ஃபிகர். ஃபிகரா? உங்க அத்தை பொண்ணு ஃபிகர் இல்லாம இப்ப கவரா? அது யார் அத்தை பொண்ணு? அதோ ஏய், நீ அத்தை பொண்ணா? எந்த வழியில? ஏன் வழியில? உன் வழியிலையா? ஆமா, நீ என்ன கட்டிக்கிட்டா எங்க அம்மா உனக்கு அத்தை தானே. அதனாலதான் நீ கண்டவ கையால சாப்பிடக்கூடாதுன்னு நான் இப்படி பண்ண. அப்ப நீ வந்து பரிமாறு. பரிமாறேன். வேலைக்காரியா இல்ல, வீட்டுக்காரியா. வரும் ஜூன் 26ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து கட்சிகளும் வேட்புமனு தாக்கல் செய்ய தீவிரம். நல்லா இருக்கீங்களா? பங்காளி, 3வது முறையா நம்ம தொகுதியில் நிக்கிறீங்க. இப்ப நான் சொல்றேன், இந்த முறையும் உங்களுக்கு தான் வெற்றி. ஒரே இல்லாத பேசுறேன். அண்ணனே இப்பதான் மனு தாக்கல் பண்ணிட்டு வந்திருக்காரு.
இனி எவன் எதிர்த்து மனு தாக்கல் பண்ண போறானோ எவன் எதிர்த்து நிக்க போறானோன்னு தெரியல. அதுக்குள்ள பங்காளி வெற்றி போற்றி. இந்த தடவை என்னை எதிர்த்து எவனும் நிக்க முடியாது, நிக்கவும் விடமாட்டேன். ஐயா வணக்கம். வாங்க, இந்தாங்க இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கழுத்து. பேனா கொடுங்க. அண்ணன் நின்னுட்டு இருக்காரு, நீ உட்கார்ந்து இருக்கியா? யோ, இவர் அரசு அதிகாரியா? ஏய், 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிற எங்க அண்ணன் நின்னுட்டு இருக்காரு, 5000 ரூபா சம்பளம் வாங்குற நீ உட்கார்ந்து இருக்கியா? எதிரியா? யோ, சொல்லிட்டு கேட்க வேண்டாம். என்ன கண்ணுசாமி சார், உங்க அடியாட்களை அழைச்சிட்டு வந்து கலாட்டா பண்றீங்களா? யார் அடியாளு? நாங்கெல்லாம் உயிர் தொண்டர்கள். ஏய், எதிரியா? எந்திரியா? ஏ கண்ணுசாமி, நீ இந்த எலெக்ஷன் இல்ல, இனி எந்த எலெக்ஷன்லயும் நிக்க முடியாது. நீ ஒரு கிரிமினல். யோ, அவனை தூக்கி உள்ள போடுங்க. என்ன பண்ணீங்கய்யா? நான் என்ன பண்ணேன்? எங்க அண்ணனையே எடுத்து நிக்கிறியா? விட்டுருவோமா? அட பாவீங்களா? யோ, அவசரப்படாதீங்க, என் மேல கை வைக்காதீங்க, விசாரணை பண்ணுங்க. ஐயா, எதுக்கு உங்களை கைது பண்றாங்க? உள்ள என்ன நடந்துச்சு? என்னையா நடக்கணும்? இன்னும் என்னையா நடக்கணும்? இது காந்தியை சுட்ட நாடு தானே, இந்திரா காந்தியை சுட்ட நாடு தானே, ராஜீவ் காந்தியை சுட்ட நாடு தானே. நல்ல தலைவர்னா ஒன்னு சுடுபட்டு சாவணும், இல்லன்னா கஞ்சா கேஸ், அபின் கேஸ், கற்பழிப்பு கேஸ்ன்னு உள்ள போய் சாவணும். விடுங்கய்யா, இந்த நடந்த கலவரத்துக்கெல்லாம் அந்த பொறுக்கி பூங்குன்றம் தான் காரணம். நான் நல்ல அரசியல்வாதியா, இந்த நாட்டு மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். என் வயிறு எரியுதுயா. இந்த வயிற்றெரிச்சல் அவனை ஒரு நாளைக்கு எரிச்சு சுட்டு சாம்பலாக்காம விடாது. அவன் நாசமா போய். அண்ணே, அந்த கன்னிச்சாமி பைய இதோட தொலைஞ்சானே. உங்க மூளையே கிரிமினல் மூளைனே, அதை பயன்படுத்தி அவனை உள்ள தள்ளிட்டீங்க. அங்க நிக்கிறீங்க நீங்க. இங்க நிக்கிறியா? நமக்கு ஓட்டுக்கு ஓட்டு, அவனுக்கு வேட்டுக்கு வேட்டு. அப்புறம் என்ன? அண்ணன் போஸ்ட், அண்ணன் போஸ்ட். இன்னும் மனு தாக்கல் முடிய 1/2 மணி நேரம் இருக்குது. அவசரப்பட்டு மாலையை வாங்கி வந்து அசிங்கப்பட்டு. 1/2 மணி நேரத்துல எவனும் எதையும் முடியாது. யாரு? அண்ணே, உங்களை அண்ணன் போஸ்ட்னு சொன்னதெல்லாம் வேஸ்டா போச்சுனே. உங்களை எதிர்த்து ஒரு அண்ணன் காவடி நிக்க போறானே. யாரா அவன்? பெரிய பெரிய அரசியல்வாதிகளை நாங்கள் வச்ச ஆப்புல துண்டாக்கான துணியக்கான ஓடி போயிட்டாங்க. சுண்டாக்கா பைய நீ எங்கள் அண்ணனை எடுத்து நிற்கிறியா? நீ எங்கள் அண்ணனை ஏற்று நின்று ஜெயிச்சிடுவேன்னு பயப்பில்ல. உன்ன மாதிரி அண்ணக்காவடியெல்லாம் எங்கள் அண்ணனை ஏற்று நின்னா எங்கள் அண்ணனுக்கு தான் அசிங்கம், அவமானம். மனு தாக்கல் முடியறதுக்கு இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்குது. அதுக்குள்ளே நீ போய் ஒன்றும் பண்ண முடியாது. எது? நீ வேட்பாளரா? என்ன பார்த்தா வேட்பாளரா தெரியலையா? அரசியல்வாதிகள்ல பல பேர் பசுத்தோல் பொத்திய புலியா இருக்கிறாங்க. நான் புலித்தோல் பொத்திய பசுவா இருக்கிறேன். புலி பசிச்சாலும் புல்ல திங்காது, இந்த புலி புல்லையே திங்க. சார், உங்களுக்கு தேவை தேர்தல்ல வேட்பாளரா நிக்கிறதுக்கு தேவையான ஆவணங்களும் டெபாசிட் தொகையும். அது ரெண்டுமே எங்க கிட்ட இருக்கு. புடிங்க புடிங்க. 1 நிமிஷம் தான் இருக்கு. தேங்க்யூ சார். டைம் முடிஞ்சு போச்சு. இப்போதான்டா டைமே ஆரம்பிச்சிருக்கு. டேய் முட்டா பசங்களா, நாமினேஷன் பண்ண வந்த வேட்பாளரை விட்டுட்டு
சும்மா கூட வந்து என்னடா சுத்தி சுத்தி வர? கூட வந்தவனா? அப்ப வேட்பாளர் யாரியா? ஏய் அங்க பாருடா. முதலாக நம்ம தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடும் அண்ணன் துரைசாமி. வேட்பாளர் துரைசிங்க. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. இந்த ஈஸ்வரன் நம்பி எலெக்ஷன் நின்னுட்டேன். அம்மா ஈஸ்வரி தாயே, நீ இந்த அம்மா என்ன ஜெயிக்க வைக்கணும். ஓம் சக்தி பராசக்தி. குடுங்க. பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. சக்தி போட்டு சாண்டி போட்டு ஐயோ அண்ணே என்னண்ணே நீங்க போய் செருப்பை கட்டுறீங்க? ஏண்டா முட்டா பையல, எவனாவது செருப்போட கோயிலுக்குள்ள போவானா? இல்ல கோயிலுக்குள்ள நீங்களே வரும்போது செருப்பு வரக்கூடாதுங்களா? டேய் எட்ரா அருவால உட்ரா. என்ன இது சின்ன பிள்ளைத்தனமா? வெட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த பக்கம் பாருங்க. அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் பாருங்க. எங்க பார்த்தாலும் கூட்டம். பட்ட பகல்ல வெட்ட வெளியில கோயில் வாசல் இத்தனை பேர் முன்னாடி வெட்டினா எவனே உங்களுக்கு ஓட்டு போடுவான்? உங்களுக்கு ஓட்டு முக்கியமோ வெட்டு முக்கியமோ? சரி உங்க இஷ்டம், வெட்டுங்க. அட வெட்டுங்கண்ணே. எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் இதெல்லாம் ஓட்டு. அது முடிஞ்சிட்டா இதெல்லாம் வெத்து வேட்டு. அதுக்கப்புறம் வைக்கிறேன்டா உனக்கு அதிர் வேட்டு. விடியா என்னண்ணே கிளம்பிட்டீங்க? ஏப்பா ஈஸ்வர், பொது வாழ்க்கை ஆரம்பிச்சில இருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு கண்டமா இருக்கு. போற போக்குல நம்மள உப்பு கண்டம் போட்டுருவாங்க போல இருக்கு. எப்படித்தான் இந்த அரசியல்வாதிங்க இதுக்குள்ள 30-40 வருஷம் குப்பை வெட்டுறாங்களோ, அதனாலதான் இவங்களுக்கு செலவு வைக்கிறாங்களோ. அவங்களுக்கு செலவு வைக்கிறது இருக்கட்டும், பின்னாடி பாருங்க அம்மா சிலையா நிக்குது. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் மேலே பார்த்த எனக்கு ஈரகோல ஆடுதுமா. பெத்த உனக்கு எப்படி இருக்கும்? அந்த படுபாவி அறுவலை தூக்குன நேரம் போட்டிருந்தா ஓம் புள்ள தலை துண்டா போயிருக்குமா. அலமேலம்மா, நான் சொல்றத கேளுங்க. சொல்லுங்க. என் தங்கச்சி பொண்ணு சீதாலட்சுமி உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ? அவ புருஷன் தினம் குடிச்சிட்டு வந்து அவளை அடிக்கிறது, மிதிக்கிறது, சித்திரவதை பண்றது, இப்படி தினம் நரக வேதனை. செத்து செத்து பிடிச்சிட்டு இருந்தா. ஒரு நாள் செத்துள்ளான்னு முடிவு பண்ணிட்டா. அப்போ ஒரு சாமியாரை போய் பார்த்துட்டு வந்தா. அந்த சாமியாரை பார்த்ததுல இருந்து அவன் ஆளே மாறிட்டான். ஒரே மாசம் சீதாலட்சுமி புருஷன் இப்படியா அப்படின்னு இந்த ஏரியாவே புகழ ஆரம்பிச்சிடுச்சு. நீங்களும் ஒரு தரம் அந்த சாமியை போய் பாருங்க. உங்க பையனுக்கும் புத்தி வரும், உங்களுக்கும் நிம்மதி கிடைக்கும். அந்த சுவாமி பேரு? குருஜி. எங்க இருக்காரு? திருவண்ணாமலை இருக்கார். இப்போ எதுக்கு திடீர்னு திருவண்ணாமலை கூப்பிடுற? ஏழுமலை போயிருக்காரு, மருதமலைக்கும் போயிருக்காரு. திடீர்னு திருவண்ணாமலை கூப்பிட்டா எப்படி மாறுவாரு? நாங்க என்ன கிரிவலத்துக்கா போய்கிட்டு இருக்கோம்? கேவலம் ஊர்வலத்து கூட கூட மாட்டேங்கிறாங்க. ஏய் சும்மா இருங்கடா. ஏய் என்னடாச்சு? நீ வா, இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு பொழுதோட வந்துடலாம். கிளம்பு. நான் சொல்றது உட்காருப்பா. நீ பாட்டுக்கு பொசுங்க எந்திரிச்சு போற. உன்னை நம்பி தான் நான் எலெக்ஷன்ல நிக்கிறேன். நீ பாட்டுக்கு உங்க அம்மா பேச்ச கேட்டு திருவண்ணாமலை போயிட்டேன்னா நான் திருவோட எடுத்துக்கிட்டு இமயமலை போக வேண்டியதான். சில பேர் நிம்மதிக்காக இமயமலைக்கு போவாங்க, சில பேர் நிரந்தரமா போறாங்க. ஏன்டா என்ன அனுப்புறல குறியா இருக்க? நீனே கவுத்துட்டுற போல இருக்கு. பா ஈஸ்வர், எலெக்ஷன் வேலை எல்லாம் நிறைய இருக்கு. கிளம்பப்பா. ஆமாப்பா கிளம்பா. நில்லுடா. பெத்த தாய் என்ன விட இவங்க உனக்கு பெருசா? இப்போ உன்னால வர முடியுமா முடியாதா? இந்த பாருமா, எலெக்ஷன் முடிவு வரைக்கும் என்ன விட்டுரு. அதுக்கப்புறம் நீ எங்க கூப்பிட்டாலும் நான் வரேன். சரியா? வாங்க